ஒரு ரோல் போட்டாக்க 72 படம் எடுக்கலாம். இதுல 90s கிட்டோட ஒரு ஃபேவரட் கேமரானா நீங்க எதை சொல்வீங்க? இது 90s கிட்ஸ்னு பார்த்தாக்கா நெக்ஸ்ட் நிக்கான் உள்ள வரும். வெரி ஃபேமஸ். இந்த காலத்துல பென்டாக்ஸ் K1000 வச்சிருக்காத ஆளுங்களே கிடையாது. இது பாத்தீங்கன்னா அப்படியே சாலிடா பிரிக் மாதிரி இருக்கும். மினோல்டா இது வந்து அண்டர் வாட்டர் கேமரா. ஓகே. கீழே டைவ் அடிச்சு மீனெல்லாம் போட்டோ எடுக்கிறது. ஆமா. சீல இருக்கிற இதெல்லாம் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஜூம் பண்ற இதோட எலக்ட்ரானிக் ரொம்ப லாங்ல இருக்கிறது இதுல பேட்டரி போட்டாக்க ஜூம் லென்ஸ் கிரியேட் ஆகும். அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் கேமரா ஜூம் லென்ஸோட கேமரா. This camera model was manufactured in Italy. Okay. இதுவும் still it is working. இது வந்து இருக்கிறதுல சின்ன கேமரா, என்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப குட்டி கேமரா. ஸோ இப்போ இது வந்து இதெல்லாம் வந்து நோ ஃபிலிம்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஒரு கலெக்டர்ஸ் ஐட்டமாக போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ரேர் கேமரா பார்க்கணும்னா சார் வீட்டுக்கு வந்துருங்க. ஏன்னா ரொம்ப சூப்பரான கேமராஸ்லாம் வச்சிருக்காரு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இதுலயும் வந்து நான் எல்லாம் பழைய காலத்து சில கேமராஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஜெய்ஸ் மெட்டர் அப்படின்னு ஜெய்ஸ் கம்பெனி அந்த இது பெல்லோஸ் கேமராஸ். ஓகே. இது வந்து ஆக்சுவலி சன்ஃப்ளெக்ஸ் அப்படின்ற கேமரா. இது வந்து TLR அகைன் ட்வின் லென்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் த வெரி எக்ஸலண்ட் கேமரா மேனுஃபேக்சர்டு பை மாமியான்னு ஒரு கம்பெனி. ஓகே. வெரி ஃபேமஸ் கம்பெனி மாமியான்றது. இந்த கேமரா வந்து ஜப்பான்ல மாமியான்றவன் ப்ரொடியூஸ் பண்ணா C2020. ஓகே. இதுல மெயினா என்னன்னாக்கா இந்த TLR கேமராஸ் எல்லாத்துலயுமே என்னன்னாக்கா லென்ஸ் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். ஓகே. லென்ஸ் வந்து மாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் மாமியா என்ன பண்ணா லென்ஸை கழட்டிடலாம். இது வந்து ஸ்க்ரூ டைப். இந்த ஸ்க்ரூ டைப் லென்ஸ் ஸ்க்ரூ பண்ணி வெளியே எடுத்தோம்னா இன்னும் வேற லென்ஸ். ஸோ ஹி மேட் 6 lenses ஃபார் திஸ் கேமரா. வைட் ஆங்கிள், டெலிஃபோட்டோ, நார்மல் லென்ஸ் அப்படின்னு அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் TLRல லென்ஸ் மாத்துற டெக்னாலஜி வந்து மாமியா C20 வந்தது. அண்ட் இதோட வெயிட் சும்மா எடுத்து பாருங்க. வெரி ஹெவி கேமரா, சாலிட் மேக். ஸோ இது வரும்போது என்னாச்சு, இன்னொரு கம்பெனி வந்து ஒலம்பஸ்ன்னு ஒரு கம்பெனி. ஓகே. அவங்க வந்து இந்த TLR மார்க்கெட்ல உள்ள நுழையிறாங்க. எல்லாம் அரௌண்ட் இந்த 50s அந்த ரேஞ்சில். இது வந்து ஒலம்பஸ் ஃப்ளெக்ஸ் அப்படின்றத ஒலம்பஸோட ஃபர்ஸ்ட் TLR கேமரா. ஸோ இதுவும் வந்து எவ்ரிதிங் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங். இல்லை மாப்ஸ். இதுவும் வந்து 120 ஃபிலிம். இதுலேயும் வந்து தேர் இஸ் அ ஹாட் ஷூ டு புட் ஃப்ளாஷ் மாட்டலாம். ஸோ இட்ஸ் வெரி காம்பேக்ட் அண்ட் வெரி குட். இட் கேவ் அமேசிங் ரிசல்ட். ஒலம்பஸோட இது வந்து இட் கேவ் பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ். இந்த இதெல்லாம் வரும்போது என்ன ஆச்சுனாக்க நிறைய இதில் வந்து ஃப்ளாஷ் அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ளாஷ் இல்லை. இப்போ ஃப்ளாஷ் வந்து இந்த மாதிரி இருந்தது, லைட் தனியாக வச்சு இது பண்ணலாம். ஓகே. இது ஒரு பழைய காலத்து ஃப்ளாஷ். இது என்னன்னாக்க கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து பல்பு இருக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரிகர் பண்ணும்போது பல்பு வந்து வெடிக்கும். வெடிக்கும் போது வர லைட்ல வந்து இட் வில் illuminate the subject. So this kind of flash. இது வந்து ஒரு பாக்ஸ் கேமரா, அக்ஃபாவோடது. இதுவும் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்ஸ் கேமரா வந்து இந்த பேக் லைட்னு ஒரு மெட்டீரியல் வச்சு பண்ணி பார்க்குறாங்க. இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு பிளாஸ்டிக் கைண்ட் ஆஃப் திங் இருக்கும். இதெல்லாம் அக்ஃபா பண்ண ஒரு ஒன் ஆஃப் த மாடல்ஸ் ஆஃப் கேமராஸ். அப்புறம் மினோல்டா வந்து மார்க்கெட்டில் வரும்போது அவன் என்ன பண்ணுறான், மினோல்டா இது வந்து அண்டர் வாட்டர் கேமரா. கீழே டைவ் அடிச்சு மீனெல்லாம் போட்டோ எடுக்கிறது, கீழே சீல இருக்கிற இதெல்லாம் எடுக்கிறதுக்காக 6 feet வரைக்கும் இது வந்து தண்ணி இன்னும் ஒண்ணுமே பண்ணாது. இட் ஹேட் கவரிங் இதுக்கு மேல இருக்கு. மினோல்டாவோட இது வந்து ஆக்சுவலி இது பேரே பாத்தீங்கன்னா மினோல்டா வெதர்மேட் அப்படின்னு.
இது வந்து பியூட்டிஃபுல், ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கேமரா மேனுஃபேக்சரிங் பை டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்டா பார்க்கும்போதே. அண்டர் வாட்டர்ல போய் பார்க்கும்போது அதுக்கு ஒரு எல்லோ கலர் Okay. இருக்கும் அப்படின்னு சொல்லி மினோல்டா வந்து இந்த இதை பண்றான். ஸோ அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த இது கேமராஸ் தான். என்சைன் சொல்லிட்டு இங்கிலாந்துலேருந்து வந்த கேமராஸ். என்சைன்றது இங்கிலாந்துல ஒரு கம்பெனி, அவங்க மேனுஃபேக்சர் பண்ண பெல்லோஸ் கேமராஸ். ஓகே. இதுவும் வந்து அதே மாதிரி தான் ஒரு இது வந்து இதுதான் இது ஜெய்ஸ் பண்ண பெல்லோஸ் கேமரா. ஓகே. இந்த இதெல்லாம் ஆயிட்டு இருக்கும்போது என்னன்னாக்க பென்டாக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஓகே. அவன் வந்து இந்த மாதிரி கேமராஸ் K1000 பென்டாக்ஸ் K1000 வந்து ஆக்சுவலி இது வெரி ஃபேமஸ். இந்த காலத்துல பென்டாக்ஸ் K1000 வச்சிருக்காத ஆளுங்களே கிடையாது. இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா அப்படியே சாலிடா பிரிக் மாதிரி இருக்கும். ஓகே. ரிப்பேரே ஆகாது. ஓ. அண்ட் இட் வாஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் கேமரா விச் was manufactured by Pentax னு ஒரு கம்பெனி. ஓகே. இந்த ஆஷி பென்டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆஷின்னு ஒரு கம்பெனி. இட் இஸ் ஸ்டில் எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங். ஓகே. ஆமா. ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங் இந்த கேமரா. இந்த இதெல்லாம் இப்படி மேனுஃபேக்சர் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் சில பேர் மினோல்டாவும் அதே மாதிரி XG1 அப்படின்ற ஒரு இதே மாதிரி கேமராவை கொண்டு வரோம். இது எல்லாமே இது வந்து 35mm ஃபார்மேட்டில் ஒர்க் பண்ணுற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கேமராஸ். ஓகே. ஸோ இதுலேயும் ஹாட் ஷூ எல்லாமே இதில் வந்து செல்ஃப் டைமர் எவ்ரிதிங் எல்லா இதையும் இதில் கொண்டு வராங்க. அண்ட் இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒலம்பஸ்லேயே வந்து நெக்ஸ்ட் இது வந்து ஒலம்பஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஜூம் பண்ற இதோட எலக்ட்ரானிக் ரொம்ப லாங்ல இருக்குது. இதுல பேட்டரி போட்டாக்க ஜூம் லென்ஸ் கிரியேட் ஆகும். அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் கேமரா ஜூம் லென்ஸோட வர கேமரா. அண்ட் இந்த இதுலயே பார்த்தாக்கா நெக்ஸ்ட் மினோல்டா என்ன பண்றான் 110 ஃபார்மேட்னு ஒரு ஃபிலிம் ஃபார்மேட் 110 ஃபார்மேட். ஓகே. மினோல்டா வந்து இதை கொண்டு வரான் நெக்ஸ்ட் மினோல்டா. ஓகே. 110 ஜூம். இது பேரு 110 ஜூம் தான் இருக்கு. இதோட ஃபிலிம் ஃபார்மேட் வந்து டிஃபரெண்ட் ஃபார்மேட். ஓகே. அது நம்ம பார்த்ததெல்லாம் 620 120 எல்லாம் பார்த்தா இது 110 ஃபார்மேட்னு ஒரு ஃபார்மேட்ல. ஓகே. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 110 ஃபார்மேட்லாம் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரேர் கேமராஸா போச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாம ஒரு ஸ்டேஜ்ல இட் டு ஹேட் ஹாட் ஷூ ஃபிளாஷ் போட்டுக்கலாம். ஸோ எவ்ரிதிங் காம்பாக்டா ஒரு சைஸ்ல ரேர் கேமராஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்தா போதும். அண்ட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வெரி ஓல்டு கேமரா. ஆமா, பார்த்தாலே தெரியுது. ஆமா, இது வந்து ஃபெரேனியா அப்படின்னு. ஃபெரேனியான்னு ஒரு வெரி ஓல்ட் கேமரா. இட் வாஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இட்டாலி. திஸ் கேமரா மாடல் வாஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இட்டாலி. இதுவும் ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங். ஈவன் தோ நிறைய அப்படியே பழுதாகி இருந்தாலும் நல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டில் திஸ் இஸ் ஓகே. இதுல 90s கிட்டோட ஒரு ஃபேவரட் கேமரானா நீங்க எதை சொல்வீங்க சார்? 90s கிட்ஸ்னு பார்த்தாக்கா நெக்ஸ்ட் நிக்கான் உள்ள வரும். ஓகே. 1980ல வந்து நிக்கான் உள்ள வரும். நிக்கான் உள்ள வரும்போது என்னன்னாக்கா நிக்கோ, ஏன்னா அதை பத்தி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த மலரும் அந்த நினைவுகள்லாம் நினைவுக்கு வரும். பாருங்க, இது வந்து நிக்கான் வந்து கேமரா மேனுஃபேக்சரிங்குள்ள வரும். நிக்கான் வந்து ஆக்சுவலி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இட் இஸ் பில்ட் லைக் அ டேங்க்னு தான் போடுவோம். ஓகே. சும்மா எடுத்து பாருங்க, வெயிட் அப்படியே சாலிட், கீழே விழுந்தா கூட ஒண்ணுமே ஆகாது. அந்த மாதிரி ஒரு இதுவா நிக்கான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிக்கார் மேட்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைட் நிக்கார் மேட்னு வரும். ஜப்பான்ல வந்து நிக்கோ மேட், இது வந்து ஜாப்பனீஸ் எடிஷன். இது அதனால நிக்கோ மேட்னு இருக்கும். நிக்கோ மேட்னு இருக்கும். வேற அவுட் சைடு வேர்ல்டுக்கு கொடுக்கும்போது அவன் நிக்கார் மேட்னு ஒரு ஆர் சேர்த்து நிக்கார் மேட்ன்ற பேர்ல பார்க்கும்போது ரொம்ப லுக்கா சொன்னேன், சாலிடா இருக்கும். இது வந்து ஒரு வாட்டி வாங்கிட்டாங்கன்னா யாருமே சேஞ்சே பண்ண மாட்டாங்க. அப்ப நிக்கான் ஸ்லோலி இட் கேம் இன்டு தி பிக்சர். இதுவும் நிக்கார் மேட்டோட இன்னொரு மாடல். ஸோ இந்த நிக்கார் மேட்டு, இந்த நிக்கான் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது
இதுவும் நிக்கானோட ஆமா. இதுவும் நிக்கானோட மாடல் ஓகே. தான். இது FE அப்படின்ற ஒரு மாடல். இட் வாஸ் Okay. வெரி ஃபேமஸ். நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ம். FEலாம் வந்து நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் FMன்னு ஒரு மாடல் வந்தது. ஓகே. இதெல்லாம் வந்து நிக்கானோட கேமரா இதெல்லாம் எல்லாமே நிக்கானோட FE FM அப்படின்னு ஓகே. ஒரு மாடல் கொண்டு வந்தோம். ம். ஸோ இதெல்லாம் இன்னும் சாலிடா இன்னும் ஸ்டில் இட் இஸ் ஆல் ஒர்க்கிங். ம். எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங். ஓகே. 35mm ஃபிலிம் வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ம். இட்ஸ் நாட் அவைலபிள். ப்ளஸ் அதை எடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரினால எல்லாம் இருந்துச்சு. அந்த நிக்கான் வந்து ஃபஸ்ட்டாக என்ன பண்ணா, இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக நிக்காரெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் மாடலை ஓகே. 1930 or 1340 ம். this was the first camera நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் மார்க்கெட்டில். ஓகே. this become very famous. slowly other cameras came into the market. this is one of the very early cameras. ஓகே. நிக்காரெக்ஸ் அப்படின்னு பேர். இந்த நிக்கானு இந்த இதெல்லாம் வந்திருக்கும் போது சைடில் சின்ன சின்ன கேமராஸ் எல்லாம் அந்த கம்பெனிஸும் இருந்தது. கொசைனான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஓகே. இது வந்து ஜாப்பனீஸோட இது. ஓகே. ஆக்சுவலி கொசைனா வந்து அவன் நிறைய பேருக்கு கேமரா பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். ம். ஸோ அவனோட கேமரா ஒன்று விவிட்டார்னு ஒரு மாடல் இருக்கும். ஓகே. அந்த விவிட்டார் மாடலும் கொசைனா தான் பண்ணான். ம். அண்ட் நிக்கானோட ஒரு வேரியன்ட் வந்து FM10ன்னு ஒரு கேமரா. ஓகே. அந்த FM10 ஃபார் நிக்கான் கொசைனா வாஸ் மேனுஃபேக்சரர். அவன் பேர்ல அவன் மேனுஃபேக்சர் பண்ணுவான். பட் நிக்கான் FM10ன்னு அது வெளியே வந்தது. இது கொசைனாவோட ஒன் ஆஃப் த மாடல்ஸ். ஓகே. இது இப்போ வந்திருக்க மாடல்ஸ் மாதிரியே கூட இருக்கும். ஸோ நார்மல் கேமரா SLR. ஓகே. ஃபார்மேட் இதுல இருக்கிறதுலயே பிரீமியம் கேமரா அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க சார்? எல்லாமே பிரீமியம் கேமரா தான். எல்லாமே பிரீமியம் கேமரா தான். ஓகே. நான் உங்களுக்கு இருக்கிறதுல பெரிய கேமரா ஒன்று காமிச்சேன். ஆமா. இது வந்து மினோல்டாவோட 16 ஓகே. அப்படின்னு ஒரு கேமரா. இது வந்து இருக்கிறதுல சின்ன கேமரா. என்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப குட்டி கேமரா. ஓகே. இது 16mm ஃபிலிம் தான் இதை யூஸ் பண்ணிட்டு உள்ள லோடு கேட்ரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஓகே. கேட்ரிட்ஜ் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இதை ஓபன் பண்ணீங்கன்னா இது ஓபன் ஆகாது. ஓகே. இது ஓபன் ஆகும். இது உள்ள கேட்ரிட்ஜ் மாட்டிட்டு நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங். பட் இந்த கேட்ரிட்ஜ் எல்லாம் இப்ப கிடைக்கல. ஸோ ஒன் ஆஃப் த மினோல்டாவோட மினோல்டா 16 வெரி கியூட் மாடல். ஓகே. வெரி லைட் வெயிட் அண்ட் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் கேமரா விச் ஐ ஹேவ். இந்த மாதிரி நிக்கார் மேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்னாச்சுனாக்கா ஜார்கி அப்படின்ற ஒரு பிராண்டு வர ஆரம்பிச்சது. ஓகே. ஜார்கி இது வந்து இதுவும் இட் வாஸ் வெரி ஃபேமஸ் தோஸ் டைம்ஸ். ஓகே. இது என்னன்னாக்கா இந்த ரஷ்யன் மாடல். ஜார்கி 4 இதெல்லாம் வந்து USSRல பண்ண மாடல். ஓகே. ரஷ்யாலையும் நிறைய இட் வாஸ் தே ஆர் மேனுஃபேக்சரிங் வெரி குட் கேமராஸ். இதுவும் வந்து வெரி சாலிட் பில்ட் ஜார்கி. ஜார்கியோட அப்புறம் ஜெனித் அப்படின்னு ஒரு கம்பெனி. இவங்களும் வந்து இந்த மாதிரி கேமராஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த கேமராஸ் இதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் even after 60-70 years. இதுவும் it is still working. ஓகே. and இன்னும் சில கேமராஸ் எல்லாம் என்கிட்ட கீழே இருக்கு. I'll show you some things. இது வந்து பிராக்டிகா அப்படின்னு ஒரு மாடல். அது இதுவும் வந்து இட் வாஸ் சாலிட்லி பில்ட். ஓகே. ஸ்டில் இட் இஸ் வர்க்கிங். இதுக்கு வந்து இங்க கொடுத்தாங்க. ஓகே. இது கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டில் ஓகே. இது அப்படியே கழுத்துல மாட்டிட்டு செயின். ஓகே. எவ்ரிதிங் இஸ் தேர். பிராக்டிகால 5-6 மாடல் வந்தது. இதுல திஸ் இஸ் another பிராக்டிகா L2 அப்படிங்கிற மாடல். இது பிராக்டிகா L2. இதுவும் வந்து சாலிட்லி பில்ட். ஓகே.
இதுவும் ப்ராக்டிகாவோட இது. இந்த லென்ஸ் வந்து மேக்ரோ ஓகே. கேப்பபிலிட்டிஸோட அந்த இதெல்லாம் இந்த ஜெனரேஷன் கேமரா இதெல்லாம் 80s 90s எல்லாம் அதுதான். இட் வாஸ் வெரி ஃபேமஸ் இது. இதே மாதிரி இது யாஷிகாவோட சின்ன கேமரா. ஓகே. யாஷிகாவோட ஸ்மால் சைஸ் கேமரா. இது இந்த மாமியா இது காமிச்சேன் இல்லையா, ஆமா. இது ட்வின் லென்ஸ். இது வந்து Okay. SLR, Okay. மாமியாவோட SLR கேமரா. ம். இதுவும் சாலிடா பார்த்தீங்கன்னா மாமியா கேமரா கார்பரேஷன் ஜப்பான்ல. Okay. ம். இதெல்லாம் வந்து வெரி காஸ்ட்லி அண்ட் வெரி இந்த காலத்துல வந்து மாமியா வச்சிருக்காங்கன்னாவே பெரிய விஷயம் அப்படின்னு Okay. பேசுவாங்க. ஸோ இப்போ இது வந்து இதெல்லாம் வந்து நோ ஃபிலிம்ஸ் ஆர் அவைலபிள். ம். ஸோ இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஒரு கலெக்டர்ஸ் ஐட்டமாக போச்சு. ஓகே. இது வந்து நான் கொசைனா சொன்னேன் இல்லையா, ஓகே. அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஒரு மாடல் இது. ம். இது என்னன்னா விவிட்டார் அப்படின்ற பேரு. ஓகே. விவிட்டார் வந்து ஆக்சுவலி கொசைனா கிட்ட கொடுத்து தேவர் மேனுஃபேக்சரிங் ம். அண்ட் தேவர் டூயிங் த சேல்ஸ். ஓகே. இது திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி அதாவது ஃபார் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிஸ்க்குலாம் இது யூஸ் இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ இது வந்து வெரி சீப் அண்ட் லோ எண்ட் மாடல், பட் இட் வாஸ் சர்விங் த பர்பஸ். ம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஐட்டம்ஸ். ஓகே. இது வந்து ஆக்சுவலி ஷூர் ஷாட் அப்படின்ற ஒரு இந்தியன் மேடு ஒரு கேமரா. அது ஓகே. பாக்ஸ் டைப். ம். இது வந்து மேட் ஆஃப் ஆக்சுவலி பேக் லைட்னு ஒரு மெட்டீரியல்ல பண்ண ஒரு லைட் வெயிட் கேமரா. ம். பேரே பார்த்தீங்கன்னா ஷூர் ஷாட். அதிலே வந்து போட்டிருக்கு 120னா 120 ஃபார்மேட் ஃபிலிம் தான் இது யூஸ் பண்ண முடியும். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்க சார். இதெல்லாம் வந்து வெரி ரேர். இது பார்த்தீங்கன்னாக்கா சுபாஷா அப்படின்னு ஒரு கேமரா. ம். இட்ஸ் வெரி ரேர். Okay. சுபாஷா அப்படின்னாக்க அவங்க ஜாப்பனீஸில் வந்து விங்டு ம். விசிட்டர்ஸ்னு ஏதோ பேர் ஓகே. அதோட இதில். அதில் அவங்க நியூ கோல்டு அப்படின்னு ஒரு கேமரா மேனுஃபேக்சர் பண்ணி ம். பார்த்தாங்க. பட் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த மாடல் வந்து டிட் டேக் அப் தட் மச். இன்னும் மிச்ச ஓகே. பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் போகும்போது இது அந்த அளவுக்கு போல. பட் ஓகே. தே ட்ரை டு மேக் அ வெரி காம்பாக்ட் ஸ்மால் கேமரா. ம். இது எனக்கு கிடைச்சது வெரி ரேர் கேமரா ஒன்று கிடைச்சது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ரேர் கேமரா பார்க்கணும்னா அப்படின்னா சார் வீட்டுக்கு வந்துருங்க. ஏன்னா ரொம்ப சூப்பரான கேமராஸ்லாம் வச்சிருக்காரு. நிறைய பேருக்கு வந்து இந்த கேமரா பிரியர்கள்லாம் இருப்பீங்க. நிறைய இந்த மாதிரி கேமராஸ் பார்க்கணும், ஓல்டு கேமராஸ்லாம் பார்க்கணும் அப்படிலாம் நினைச்சிருப்பீங்க. அவங்கலாம் வந்து சார் வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி போகலாம். அதை வந்து கையில நீங்க ஃபீல் பண்ணலாம் அந்த கேமரா எப்படி இருக்கு. ஏன்னா ஓல்டு கேமராலாம் நம்மளால பார்த்துருக்க முடியாது. அதுவும் ஜென்சிஸ் 2Ks வந்து பார்த்துருக்க சான்ஸே இல்லை. ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப குட்டா இருக்கு. ஏன்னா இவ்வளோ கேமராஸ் நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்ல. இப்போதான் முறையா பார்க்குறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை சொல்லுது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எமோஷனல் ஃபீலிங்கை கொடுக்குது. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் விஸ்காம் இல்லை கேமரா மேல ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க டெஃபினட்டா வந்து சாரோடைய வீட்டை வந்து நீங்க பார்க்கலாம். நீங்க ஒரு வாட்டி அதை ஃபீல் பண்ணிட்டு போகலாம். நீங்க சொல்லுங்க சார். இது வந்து நான் மாத்திரம் பார்த்து அனுபவிக்கிற விஷயம் கிடையாது. ஆமா. யாருக்கு இஷ்டம் இருக்கோ வாங்க வந்து பாருங்க. அதுலேருந்து எவ்வளவு கத்துக்க முடியுமோ நீங்க எடுத்துன்னு போங்க. ஓகே. சார் ஒரு பொக்கிஷத்தையே வச்சிருக்காரு ஒரு கேமரா பிரியர்களுக்கு. ஸோ அந்த பொக்கிஷத்தெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். சாரே தாராளமா கூப்பிடுறாரு. ஸோ எல்லாரும் வந்து பார்க்கலாம். எஸ், ஆல் ஆர் வெல்கம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். இது எல்லாமே நான் எடுத்த பேர்ட் ஃபோட்டோகிராஃபி படங்கள் தான். இது வந்து ஆக்சுவலி பரத்பூர்ல எடுத்தேன். பரத்பூர்ல எடுத்தேன். இது என்னன்னா அந்த இது வந்து கீழேந்து இப்படி தண்ணியிலேருந்து மீன் அப்படியே எடுத்து அப்படியே இது பண்ண ஃபில்டர் பண்ணி மீனை மாத்திரம் சாப்பிட்டு தண்ணியை இது பண்ணிடும். இது வந்து மலபார் ஹார்ன்பில்னு பேரு. அது ஆண், இது பெண். ஆண் என்ன பண்ணோம், பழத்தை கொண்டு வந்து பெண்ணுக்கு ஊட்டும். பெண் வந்து என்ன பண்ணா அந்த பழத்தை பாதி சாப்பிட்டுட்டு மிச்ச பாதியை ஆணுக்கு ஊட்டும். ஸோ இந்த லவ் மேக்கிங் வெயிட் பண்ணி பார்த்து நிதானமா அது
அது டிஸ்டர்ப் பண்ணாம எடுத்த ஓகே. படங்கள் அதுல. ஒரு லவ்வர்ஸ்க்கான ஒரு பிக்சரா கூட இதை எடுத்துக்கலாம். இந்த போட்டோவை பார்த்திருந்தேன். இது யார் டிரா பண்ணது சார்? இது என்னோட டாட்டர் வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஓகே 60 இயர்ஸ் வரும்போது இந்த போட்டோ நான் என்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இதுதான் சாரஸ் கிரேன் நான் சொன்ன சாரஸ் கிரேன். ஓகே. உங்க டாட்டருக்கும் வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்போ. ரொம்ப சூப்பரா இருக்கு. நைஸ் சார். இந்த படம் வந்து மலபார் ஹார்ன்பில்னு பேர். ஓகே. இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் இருக்கிற ஒரு பறவை. இது வந்து ஆக்சுவலி அத்திப்பழம் இது எடுத்து அது என்ன பண்ணோம் அப்படியே சாப்பிடாது, அப்படி தூக்கி போட்டு ஒரு அமுத்தம் அது உடஞ்ச உடனே கொட்டையை துப்பிட்டு வெறும் பழத்தை மாத்திரம் சாப்பிடணும். ஸோ இது ஒரு அப்படியே அந்த அதுக்காக வெயிட் பண்ணி அது கரெக்டாக தூக்கி போடும்போது போட்டோ எடுத்தோம். ஓகே. ரொம்ப பொறுமை இருந்திருக்கீங்கன்னு தெரியுது. அண்ட் இந்த படம் என்னன்னாக்கா நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற விக்டோரியா பப்ளிக் ஹால். ஓகே. இது வந்து ரெனோவேட் பண்ணிருக்காங்க. ஒரு 65 வருஷமா இது பூட்டி இருந்தது. ஓகே. ஒண்ணுமே இல்லாம இப்போ வந்து அதை ரெனோவேட் பண்ணி பப்ளிக் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்ரி இது வந்து பப்ளிக் உள்ள அலோவ் பண்றாங்க, உள்ள போய் சுத்தி பார்க்கலாம். இது வந்து ஈவினிங் லைட்டிங் பண்ணுவாங்க. அப்போ இதை வந்து நான் போட்டோ எடுத்தேன். இப்போ ரீசெண்டா ஒரு போட்டோ வாக் போயிருக்கும்போது போட்டோ. ஓகே. அண்ட் இது வந்து மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் நடக்கும் இந்த கபாலீஸ்வரர் கோயில்ல. ஓகே. அப்போ டான்ஸ் எல்லாம் பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ ஒன் ஆஃப் த மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் டைம்ல எடுத்த போட்டோ. இந்த இன்னொரு மெயின் என்ன இன்னொரு கேமரா உங்களுக்கு காட்ட பார்க்குறேன். இது வந்து என்னன்னாக்கா ஒலம்பஸோட பென் அப்படின்ற ஒரு எடிஷன். இது ஓகே. வெரி ஸ்மால் அண்ட் கியூட் வெர்ஷன். இது ஓகே. இதுல வந்து இவங்க 6 டிஃப்ரெண்ட் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்கிட்ட 4 வேரியன்ட் இருக்கு. ஓகே. இது வந்து EE2 அப்படின்னு ஒரு மாடல், இது வந்து EE அப்படின்னு ஒரு மாடல். ஓகே. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த கேமரால அப்படின்னாக்க இந்த கேமரால வந்து ஒரு 36 ஃபிலிம் லோட் பண்ணாக்க இது வந்து ஹாஃப் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் ஃப்ரேம் என்னன்னாக்கா பாதி தான் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ ஒரு ரோல் பட்டாக்க 72 படம் எடுக்கலாம். இந்த கேமரால பாதி பாதியா எடுக்கும். இதுல என்னன்னாக்கா நீங்க இப்படி ஹாரிசான்டலா எடுத்தா வர்டிகலா விழும், வர்டிகலா எடுத்தா ஹாரிசான்டலா வரும். ஓகே. அந்த மாடல். இப்போ இதே மாதிரி வந்து இப்போ ஃபியூஜியில வந்து X-half அப்படின்னு ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காங்க இப்போ. ஓகே. இது வந்து அந்த காலத்திலேயே 1965 வந்து இந்த மாடல் ஒலிம்பஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு வாட்டி ரோல் போட்டாக்க 72 படம் எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு இது கான்செப்ட்ல தே மேட் சச் பியூட்டிஃபுல் ஒலிம்பஸ் பென்.